தெற்காசிய ஊரக இளைஞர் விளையாட்டு டேக்வாண்டோ போட்டியில் 2ஆம் ஆண்டாக தங்கம் வென்ற வீரருக்கு திருச்சியில் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தெற்காசிய ஊரக இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பூட்டானில் கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அன்புதுரை என்ற மாணவர் டேக்வாண்டோ போட்டியில் 19 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றார். தங்கம் வென்று தாயகம் திரும்பிய வீரருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சியில் உள்ள 3 கடைகளில் பணம் திருடப்பட்டது குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மேலப்புலிவார் ரோடு பகுதியில் பல்பொருள் அங்காடி, புத்தக கடைகள், எலக்ட்ரிக்கல் கடைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல கடைகள் வரிசையாக உள்ளன. இந்த கடைகளில் ஷட்டர் மற்றும் முன்பக்க கதவின் பூட்டு ஆகியவை உடைக்கப்பட்டிருந்தது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாநகராட்சி பழைய பேருந்து நிலைய கடைகள் பொது ஏலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாநகராட்சி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள 54 கடைகள் மற்றும் திருவையாறு பேருந்து நிலைய வாகன நிறுத்தம் மற்றும் வணிக வளாகத்தில் உள்ள 39 கடைகள் என மொத்தம் 93 கடைகளுக்கான பொது ஏலம் தொடங்கியது. இதில் 36 கடை உரிமையாளர்கள் தங்களுக்கு மீண்டும் கடைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து ஏலம் விட எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை லவ்லினாவுக்கு அசாம் மாநில அரசு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பதவியும் அறிவித்துள்ளது. மேலும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வரை லவ்லினாவுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா அறிவித்துள்ளார். அசாம் மாநிலத்திற்கு முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்துள்ள லவ்லினாவை பெருமைப்படுத்தும் வகையில் கவுஹாத்தியில் உள்ள சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்படும் எனவும் அசாம் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு 60 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கி மோசடி நடப்பதாக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தப்பநாயக்கனூர் கிராமத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஓடைகள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை பணிகள் நடைபெறும் நிலையில் அதிகபட்ச ஊதியமாக 60 ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து உரிய சம்பளம் வழங்க வேண்டும் என கூறி பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் லாரியில் கடத்த முயன்ற சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் சிப்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி அதிகாரிகள் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த டிப்பர் லாரியை மடக்கி சோதனை செய்ததில் 12 டன் கடல் சிப்பிகள் ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தல் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். திருச்சி மேலப்புலிவார் சாலை பகுதியில் அடுத்தடுத்து 3 கடைகளில் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரிக்கல் கடை, புத்தக கடை என அடுத்தடுத்து 3 கடைகளில் அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றுள்ளனர். கடைகளில் குறைந்த அளவே பணம் இருந்ததால் பெரிய அளவில் திருடப்படவில்லை. கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியின் காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய மருத்துவமனை முதல்வர் திரு முருகேசன் மற்றும் துணை உறைவிட மருத்துவர்கள் திரு வினோத், திரு செந்தில் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அரசு தலைமை மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர்களுக்கு உடை மாற்றக்கூட அறை தர மறுப்பதாகவும் கூறி அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர்.
மதுபான கூடங்களில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மதுபான கூட உரிமையாளர் உட்பட 6 பேரை கைது செய்தனர். திருப்பூரில் அரசு மதுபான கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் 5 மணிக்கு மேல் விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்கள் பதுக்கி விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சோதனையில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சார் பதிவாளர் அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். ராஜேந்திரன் என்பவர் பொறுப்பு சார் பதிவாளராக இருக்கும்போது பத்திரப்பதிவில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை அவருக்கு சொந்தமான வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கொல்லம்பாளையத்தில் ஒரே பகுதியில் 4 வீடுகளைச் சேர்ந்த 11 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து சாலையில் தகர தடுப்புகள் அமைத்து கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் 7 முகாம்களை அமைத்து சுமார் 500 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்தனர். கொரோனா மீண்டும் பரவ தொடங்கியிருப்பதால் 2 மாதங்களுக்கு பிறகு ஈரோட்டில் மீண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 15ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. அன்று காலை 5:55 முதல் 6:20 மணி வரை நிறை புத்தரசி பூஜை நடைபெறுகிறது. இப்பூஜையில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்படும். இதனை வீடுகளில் வைத்திருந்தால் செல்வம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் இப்பூஜைக்கு ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். ஆனால் இம்முறை கொரோனா பரவல் காரணமாக தினமும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்த 15 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. முழுமையாக விசாரணை நடத்தாமல் ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட கொரோனா பலி எண்ணிக்கையை கணக்கிட முடியாது என டெல்லி துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட பலி குறித்து விசாரிக்க குழு அமைப்பது குறித்து துணைநிலை ஆளுநரிடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் ஏற்பட்ட கொரோனா பலி குறித்த விவரங்களை மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் திரு மணிஷ் சிசோடியா இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தளர்வுகளுடன் கூடிய கொரோனா ஊரடங்கு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இரவு நேர ஊரடங்கை 5 மணி நேரமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்திற்கு போதுமான அளவுக்கு தடுப்பூசி கிடைத்தால் மட்டுமே மக்களுக்கு குறைந்தபட்சம் 1 டோஸ் தடுப்பூசி செலுத்திவிட்டு ரயில் சேவையை தொடங்க முடியும் என்றும் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் உள்ள புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வரும் 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தரிசிக்க அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கோவில் பணியாளர்கள் அவர்களது குடும்பத்தினர் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர் என்றும் 2ஆம் கட்டமாக வரும் 16ஆம் தேதி முதல் உள்ளூர்வாசிகள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக வரும் 23ஆம் தேதி அனைத்து தரப்பு பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் பாதிரியார் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி அவரது தாயிடம் பாதிரியார் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் பாதிரியார் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். பள்ளி
மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா ஜாமீன் கோரி தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. ஏற்கனவே அவரது 2 ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இரு வழக்குகளில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. 10 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைக்குரிய சட்டப்பிரிவில் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டுள்ளதால் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு 3 முறை அவரை கைது செய்துள்ளதாக சிவசங்கர் பாபா தரப்பில் வாதிடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வருகிற 26ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்க இருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு ரெங்கசாமி தாக்கல் செய்ய இருப்பதாகவும் இந்த கூட்டத்தொடர் 15 தினங்கள் நடைபெறும் என்றும் திரு செல்வம் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பாக வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் டெல்லி சென்று பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோரை சந்திக்க உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கூறினார். பொன்னேரியை அடுத்த லட்சுமிபுரம் அணைக்கட்டில் இருந்து காட்டூர் தத்தமஞ்சி நீர்த்தேக்கத்திற்கு கால்வாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி எந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைநீர் செல்ல ஏதுவாக வடிகால் பாலத்தின் கரைகளை சீராக அமைக்கவில்லை எனவும் பெரும் மழை காலங்களில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றிய திமுக செயலாளர் திரு ஜான் பிரைட் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் அவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. ஆனால் புகார் கொடுத்த பெண்ணை ஒரு குற்றவாளி போல் போலீசார் நடத்தி வருவதாகவும் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகிகள் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். காவல்துறையினருக்கு நடைமுறையில் இருந்த சலுகைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற காவலர்களின் வாரிசுகளுக்கு காவலர் வேலைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது பலமுறை கோரிக்கை மனு கொடுத்ததும் அரசு கண்டுகொள்ளவில்லை என ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்கத்தினர் வேதனை தெரிவித்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வழி செய்யும் அரசாணை வெளியானது. சமீபத்தில் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவ பணியாளர்கள் 34 பேரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வேளாங்கண்ணிக்கு முன்கூட்டியே பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். சென்னை, காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளதால் வருகிற 25ஆம் தேதி வரை மட்டுமே பேராலய விடுதிகளில் தங்குவதற்கு அறை வழங்கப்படுகிறது. மதுரையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த வெங்காயம் செடியிலேயே அழுகி வீணானது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த பெருங்காமநல்லூர், கண்ணியம்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த வெங்காயம் மழையால் முற்றிலும் அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த தர்மகுடிக்காட்டில் பெய்த மழையால் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. தர்மகுடிக்காடு, கோழியூர், ஆக்கனூர் ஆகிய பகுதிகளில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை தர்மகுடிக்காடில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக டோக்கன் வாங்கி வைத்துள்ளனர். ஆனால் கடந்த 25 நாட்களாக நெல் கொள்முதல் செய்ய காலதாமதம் செய்து வந்ததால் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன.
கரூர் மாவட்டத்தில் காவிரி அமராவதி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. காவிரி ஆற்று படுகைகளான நெரூர், புதுப்பாளையம், வாங்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அமராவதி ஆற்று படுகையில் மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.